வணக்கம் ஆன்மீக மெய்யன்பர்களே. இன்றைய தலைப்பு பஞ்சபூதங்கள் என்றால் என்ன? இயற்கையின் 5 மாபெரும் சக்திகளே பஞ்சபூதங்கள் எனப்படும். பூமி, அக்னி, வாயு, ஆகாயம், நீர் ஆகியவையே 5 மாபெரும் சக்திகள். இந்த 5 சக்திகள் உருவானது எப்படி? இவைகள் உருவானதை விஞ்ஞானம் எப்படி கூறுகிறது? அணுக்களின் கூட்டுத் தொகுப்பே பூமி. இது நிலம். அணுக்கள் ஒன்றோடொன்று ஊராயும் போது ஏற்படுவது உஷ்ணம். இது அக்னி. அணுவும் அக்கினியும் சேர்ந்து வினை புரியும் போது ஏற்படுவது வாயு. இது காற்று. அணுவும் அக்கினியும் சேர்ந்து வினை புரியும் போது ஏற்படும் தூசி படலமே ஆகாயம். இது வானம். வாயுவும் அக்னியும் சேர்ந்து வினை புரிந்து குளிர்ந்தால் அதுவே நீர். இதுவே தண்ணீர். ஆகவே அணுவில் இருந்து உருவானதுதான் அனைத்தும். இதைத்தான் அவனின்றி அணுவும் அசையாது என்று கூறியுள்ளனர். பஞ்சபூதங்களே இறைவன். பஞ்சபூதங்கள் எப்படி மனிதனாக மாறுகிறது? அணுக்களால் ஆனது பூமி, செல்களால் ஆனது உடல். இயற்கையாகவே நமது உடல் சூற்றின் அளவு 98.6 டிகிரி. மனித உடலை இயங்க செய்வது தசவாயுக்கள் எனப்படும் 10 வாயுக்கள். மனித மனமும் பிரபஞ்சமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இவை இரண்டையும் எப்போதும் பிரிக்க இயலாது. மனித உடல் 70% நீரால் நிரம்பியுள்ளது. இந்த பூமியும் 70% நீரால் சூழப்பட்டுள்ளது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். இறைவனே பஞ்சபூதங்களாக மாறி, பஞ்சபூதங்களே மனிதனாக மாறி, மனிதனே இறைவனாக மாறும் இந்த சுழற்சியே பிறவி எனும் பெருங்கடல். இதை உணர்ந்தவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம். உணராதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்க நேரிடும். இதைத்தான் வாழ்க்கை ஒரு வட்டம் என்று கூறியுள்ளனர் போலும். ஒரு சில மனிதர்களை தவிர மற்றவர்கள் இறைவனாக மாற முடியவில்லையே. ஏன்? என்ன காரணம்? மனிதனுக்குள் இருக்கும் நான் என்ற அகங்காரம், அறியாமை என்கின்ற இருள், பேராசை என்கின்ற புதைகுழி. இவையே மனிதனை இறைவனாக மாறவிடாமல் தடுக்கிறது. இறைவனாக என்ன செய்ய வேண்டும்? முதலில் சரணாகதி நிலைக்கு மாற வேண்டும். எதிலும் பற்று வைக்கக்கூடாது. பற்றற்ற நிலையே பரிபூரண சரணாகதி எனப்படும். பரிபூரண சரணாகதி நிலைக்கு வந்துவிட்டால் தானாகவே சுயம் அறுபட்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற பரந்த பரோபகார சிந்தனை வந்துவிடும். பரந்த பரோபகாரம் என்பது இறைவனுக்கே உரித்தான ஒன்று. அந்த ஒன்றை பெறும்போதுதான் மனிதனும் இறைவனாகிறான். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்று இல்லாமல் நல்ல முறையில் வாழ்ந்து வாழ்க்கை பயணத்தில் கண்டதையும் தேடி நாடி சென்று பயணத்தையும் வீணாக்கி, வண்டியையும் வீணாக்கி, பயணம் முழுமை பெறாமல் பயணத்தின் போது சேர்த்த மூட்டைகளையும் சுமந்து கொண்டு மீண்டும் பிறவி எனும் இழிநிலையை அடைந்து அல்லாடாமல் இப்போதே விழித்துக்கொண்டு ஞானம் என்னும் இறைவனை கண்டு தொழுது இறைவனின் திருவடியை சரணடைந்து நீங்களும் இறைவனாக வேண்டும் என்று அனைத்து ஆன்மாக்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். இறைப்பணி தொடரும். நல்லதை சொல்ல முயற்சிக்கிறேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே. சர்வம் சிவார்ப்பணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.